வெல்கம் டு தெய்வானை கிச்சன். ஸ்கூல் லீவ் விட்டாங்க, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அம்மா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸு சத்தானதாகவும் இருக்கணும், சுவையானதாகவும் இருக்கணும். நான் வீட்டில் கேழ்வரகு மாவு இருக்குது, அதை வச்சு லட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் வேர்க்கடலை எடுத்து இந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு பிசையணும். மாவு தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு இப்படி பிடிச்சா கையில் பிடிக்க வரணும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுக்கலாம். நான் 1 கிலோ கேழ்வரகு மாவுக்கு 500 கிராம் வெல்லம், 500 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் வேக வச்சு ஆற வச்சுருக்கிற புட்டு 1 கப் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் புட்டுக்கு அரை கப் வெல்லம், அரை கப் வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் அரைச்சி கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால குட்டி குட்டியாக லட்டு அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது போல் சத்தான சுவையான கேழ்வரகு லட்டு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.